Morning, children. Digital science, force and pressure அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். லாஸ்ட் கிளாஸ் இதை பத்தின ஒரு ஐடியா நம்ம வந்து என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு உராய்வு விசை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தேவை முக்கியமா நம்முடைய எல்லா வகையான ஒரு நடக்கிறது ஓடுறது எல்லா விஷயங்களுக்குமே உராய்வு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். அது எதுக்கு நமக்கு அதனுடைய வகைகள் என்ன, எந்த நேரத்தில் இது பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறள் பார்த்துடலாம். குறள் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்தையுமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்துகள், அதுல இல்லாத கருத்துகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதுல வெகுளாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல குறள் எண் 305, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சோ சினம் அப்படின்னா என்னது, கோபம். சரிங்களா? சினம் அப்படிங்கிறது கோபம்ங்கிறது. சோ கோபம் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளை காக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் என்னது, கோபம் தான். சோ கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு செயலும் நமக்கு சரியாக செய்ய முடியாது. சரிங்களா? தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ராணி அப்படின்னு ஒரு மாணவி பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். அவங்க எப்பவுமே வந்து எபோ 95 அப்படிங்கிற வாங்கக்கூடியது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு டேலண்டான பர்சன். அவங்க கிட்ட எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களும் இருக்கும் இல்லையா, பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கு. சோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னு கேட்டா, எதையுமே யோசிக்காம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அது ஏன் அப்படின்னு எதையுமே திங்க் பண்ணாம எல்லா விஷயங்களுக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் அல்லது அவங்க கிட்ட ஆசிரியர்கிட்ட கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கோபமா பேசுவாங்க. சோ அப்ப இவங்க நல்ல ஒரு பிரில்லியன்ட் டாப்பர் இன்டெலெக்சுவல் அப்படின்னாலுமே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தால அவங்க மாணவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட க்ளோஸா பழக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது, ஃபுல்லுமே கொஞ்ச நேரம் அவங்க அதுவும் கோவப்படும் போது ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸா இருந்தா அடிச்சிடுவாங்க இல்லையா. சோ அவங்க கிட்ட பேசும்போது அவங்க தள்ளி நின்றுதான் பேசுவாங்களாம், அந்த அளவுக்கு அவங்க கோவப்படுவாங்களாம். சோ அவங்களுடைய இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு வேணி அப்படிங்கிறவங்கதான். உடனே அவங்க எப்பயுமே நட்பு அப்படிங்கிறவங்கதான் எல்லாத்தையுமே இடிக்குறைத்து நமக்கு சரியான முறையில எடுத்து சொல்றவங்க. அவங்க சொல்றாங்க, நீ இந்த கோபத்தை குறைச்சுக்கோ, குறைக்கல அப்படின்னு சொன்னா உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இவ்வளவு நல்லா படிச்சு என்ன பண்ணாலுமே உங்ககிட்ட எல்லாருமே பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. சோ அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோபம். சோ இப்போ நீங்க வந்துட்டு நான் இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன் கேக்குறையா அப்படின்னு அந்த வந்துட்டு வேணிங்கிற பொண்ணு வந்துட்டு கோவப்படுறவங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ கோவப்படும் பொழுது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனும் நமக்கு ஃபேஸஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய மனத்தில் தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களினுடைய வெளிப்பாடு நம் முகம். அது சாந்தமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் வருத்தமா இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பிரஷன் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் அவர் ஃபேஸ். சோ அது போல நீ கோவப்படும் போது உன் முகம் வந்துட்டு நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, நல்லா படிக்கிற, எல்லாமே இருக்கு. நீ அடிக்கடி கோவப்பட்டு இருக்க. கோவப்படும் போது உன்னுடைய முகத்தை நீங்களே கண்ணாடியில பாருங்க. அது எந்த அளவுக்கு டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு அதுல வந்துட்டு நமக்கு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும் பொழுது
உனக்கு என்ன ஆகும்? அடடா, நம்ம ஃபேஸா இது, நம்ம இந்த மாதிரி இருக்கலாமா, கண்டிப்பா மாறணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதே போல மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். நம்முடைய உடலையும் மனதையும் சரியான முறையில் சீர்படுத்துவது தியானம் என்பதுதான். மெடிடேஷன் பண்ணுங்க, நம்முடைய எண்ணம் சீராக இருக்கும், கோபம் வராது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. சோ எல்லா விஷயங்களையுமே உடனடி தீர்வு என்பது நமக்கு கிடையாது இல்லைங்களா? சோ அந்த ஸ்டூடெண்ட் அதை ஃபாலோ பண்ணும்போது லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுல நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்களுடைய ஹெல்ப், இவங்களுடைய ஹெல்ப்பும் எல்லாருக்குமே போகுது. சோ எல்லாருமே என்னது, போத் சைட்ஸ் போத் ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் அதே மாதிரிதான், நீங்களும் இதே மாதிரியான ஒரு சில டைப்ல நாங்க ஷார்ட் டெம்பர் அப்படின்னு நீங்களே சொல்லிப்பீங்க தானே. சோ அந்த மாதிரி ஷார்ட் டெம்பரா இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க, மெடிடேஷன் பண்ணி பாருங்க. கண்ணாடி முன்னாடி கோவப்படும்போது போய் பாருங்க, உன்னுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாற்றத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களை சரிங்களா? ஓகே, உராய்வு. உராய்வு அப்படின்னு சொன்னா நம்ம நடக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம கீழே விழாம இருப்பதற்காக நம்மை காக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிரிக்ஷன். எதற்கு? நடப்பதற்கு. சோ நாம் நடக்கும் பொழுது என்ன ஆகக்கூடாது, சின்ன குழந்தைங்க எல்லாம் எழுந்து நடந்து பழகுறாங்கன்னா டக்கு 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 கீழே விழுவாங்க இல்லைங்களா? அது அவங்களுடைய பிராக்டிஸ் பீரியட், அதனால அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக. அதே மாதிரி நம்மளும் கீழே விழுந்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, சரியா இருக்காது இல்லையா? அதனால அந்த உராய்வு விசை அப்படின்னு இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த இடத்துல கீழே விழாம நார்மலா நம்மளால நடக்க முடியுது. இதே நமக்கு ஃப்ளோர் அப்படின்னு சொன்னா ஈரமான தரை, வெட் ஃப்ளோர். ஈரத்தரையில் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்கு, வழுக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல உராய்வு என்பது நமக்கு குறைவாக இருக்கும். சோ ஃபிரிக்ஷன் இஸ் லெஸ்ஸர் இன் வெட் ஃப்ளோர். ஈரத்தரையில நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காலுக்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உராய்வு என்பது எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் வழுக்கும். சோ இப்போ நம்ம கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த உராய்வு என்பது நார்மலா இருக்கக்கூடிய தரையை காட்டிலும் ஈரமாக தரையில நமக்கும் அந்த தரைக்கும் உண்டான உராய்வு விசை குறைவாக இருப்பதினால் நமக்கு அங்க வழுக்கும், அந்த இடத்துல ஸ்கிட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அப்போ ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அல்லது ஃபிரிக்ஷன்ங்கிறது என்னது, who are more bodies to contact move tend to move or relative to each other. இதுதான் ஃபிரிக்ஷனினுடைய ஒரு கான்செப்ட். வாட் இஸ் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான நம்ம என்ன செய்யணும், விளக்கம் எழுதணும் இல்லைங்களா? ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசை. என்ன ஆகும், அரைசஸ், நமக்கு உருவாகுது. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் arises when two or more bodies, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்கள்ல இல்லையா, தரைக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படின்னு தான் சொல்றோம். சோ two or more bodies in contact move, நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது இல்லையா, எதற்காக, நகர்வதற்கு நமக்கு ஒரு தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்குது. So contact move or tend to move, அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு வழியில சரியானபடி நாம் கீழே விழாம நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டு அல்லது மேற்பட்ட ஒன்றை ஒன்று தொடக்கூடிய பொருள்களோ அல்லது அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரெண்டுக்கு நடுவுல ரிலேட்டிவ் டு ஈச் அதர், ரிலேட்டிவ் டு ஈச் அதர். சோ இரண்டுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரெண்டுல மேற்பட்ட கூடிய பொருட்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இதற்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு
உராய்வு அப்படிங்கறதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எதற்காக ஏற்படும்னா உராய்வை நமக்கு உராய்வு இயக்கத்திற்கு எதிராக இருக்கும், தேய்மானத்திற்கு நமக்கு காரணமாகும். உராய்வுங்கிறது வெப்பத்தை உருவாக்கும். ஓகே, சோ ஃப்ரிக்ஷன்னா என்ன? நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டா உராய்வினுடைய வகைகள் என்னது? Types of friction. What are the types? Static friction. Static friction and kinetic friction and next one is first types of friction na static, kinetic. அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்னா இதெல்லாம் நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது உராய்வினுடைய வகைகள்னா ரெண்டு பிரிவா பெருசா பிரிக்கலாம். ஒண்ணு நிலை உராய்வு, இன்னொன்னு இயக்கம். ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலையாக இருப்பது. நம்ம கைனடிக் அப்படின்னு சொன்னா இயக்கம், நமக்கு நகரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். நிலை உராய்வு, இயக்க உராய்வு. சோ இது நிலை உராய்வு அப்படின்னு சொன்னா என்னது? ரெஸ்ட் பீரியட்ல, ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய பொருள்ல வரக்கூடிய உராய்வை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் இந்த இடத்துல? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். The friction experienced by the body which are rest condition. Okay, so நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு உராய்வை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன், so all the object. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லக்கூடியது நிலை உராய்வு அப்படின்னு சொன்னா பூமியில இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய எல்லா வகையான மெட்டீரியலும் சொல்லலாம். எர்த்ல இருக்கக்கூடிய நமக்கு நிலையா இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருள்கள், பாடிஸ், ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரெஸ்ட் கண்டிஷன். சோ எதெல்லாம் ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கோ அது எல்லாமே நமக்கு நிலை உராய்விற்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். Kinetic friction when the body slides over the surface of the another body. So நமக்கு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னாலே என்னது? ஒன்றோடு ஒன்று என்னது? நமக்கு இரண்டும் தொடர்புடையது உள்ள உராய்வு விசை. நமக்கு என்ன ஆகும்? அந்த பொருள் சரியாக நமக்கு மூவ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம்தான் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்ப இயக்கத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வு அப்படிங்கிறது தான் kinetic friction. What is kinetic friction? During the motion of bodies. Motion of bodies அப்படின்னு சொன்னா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளில் வரக்கூடிய ஒரு இயக்கம். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது தான் kinetic friction. Motion of bodies. Bodies அப்படின்னா எந்த இயங்கக்கூடிய எல்லா வகையான பொருள்களையும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் kinetic. Kinetic friction can be நம்ம என்னென்ன வகையா அது எப்படி அதை இன்னும் டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். உருளக்கூடியது உராய்வு. சோ இந்த இயக்க உராய்வு, நழுவும் உராய்வு, உருளும் உராய்வுன்னு இன்னும் ரெண்டு வகையா இத நம்ம பிரிக்கலாம். ஓகே, சோ இத ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு சிமுலேஷன், சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அந்த ஆக்டிவிட்டியிலேயே நமக்கு என்னென்ன உராய்வு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ என்னென்ன உராய்வு இருக்கு? ரோலிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். 4 பிக்சர் இருக்கு. ஒரு சேரு, ஒரு ஸ்லைடர், கார் மூவ் ஆகுது, அண்ட் தென் பேர்ட்ஸ் பறக்கக்கூடியது. சோ rolling, sliding and then resistance, static friction இருக்கு. So இந்த நாலு என்னன்னா நம்ம பார்க்கலாம். First thing, what
நமக்கு ரோலிங் அப்படின்னு சொல்லும் போது எது உள்ளக்கூடியது? கார். ஓகேங்களா? அண்ட் தென் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். சோ இது ஸ்லைடர்ல வரக்கூடியது. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இது நிலையாக இருக்கக்கூடிய பொருள். சோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் காற்றில் மிதக்கக்கூடிய ஒரு பொருள். சோ இது நாலுமே என்னது நமக்கு இந்த ஃபிரிக்ஷன்ல ஒவ்வொரு இடத்துலயும் பொருளாகப்பட்டது எவ்வாறு நகர்கிறதா, உருள்கிறதா அல்லது வழுக்கி கொண்டு வருகிறதா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கோம். ஓகே, சோ இந்த ஃபிரிக்ஷன்லயே இந்த நாலு வகை நமக்கு பாருங்க: ரோலிங், ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்லைடிங் அண்ட் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். நிலையாக இருக்கக்கூடிய பொருள்ல வரக்கூடிய ஃபிரிக்ஷன். இது எல்லாமே மூவிங் ஆப்ஜெக்ட், நகரக்கூடியது. கைனடிக் ஃபிரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். தீஸ் த்ரீஸ் ஆர் கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சோ அந்த கைனடிக்லயே ரோல் ஆகும், பறக்கும், அதே மாதிரி மூவ் ஆகக்கூடிய மூன்று வகையான ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வந்து நழுவக்கூடியது, நழுவு உராய்வு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? நழுவுதல், அதே போல உருளுதல் அப்படின்னு சொல்லலாம். சோ உருளும் போது டயர் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஏற்படக்கூடிய உராய்வு ஒரு பொருள் மற்றொரு பொருள் மேல உருளும் பொழுது அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வரக்கூடிய அந்த ஒரு ஃபிரிக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரோலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன். ஃபிரிக்ஷன்லயே இப்போ நம்ம என்னென்ன ஃபிரிக்ஷன் பார்த்தோம்? இல்ல ஸ்லைடிங், ரோலிங், ஃப்ளூயிட். சோ மூன்று வகையா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இதை பிரிக்கலாம். ஸ்லைடிங் அண்ட் தென் ரோலிங். நம்ம பார்த்த அந்த உராய்வில் வரக்கூடிய அந்த ஒரு சேஞ்சஸ் என்னென்ன மாதிரி? ஸ்லைடிங், இதுல எதெல்லாம் நமக்கு ஸ்லைடிங் சொல்லலாம், எதெல்லாம் ரோலிங் எடுத்துக்கலாம்? ரோலிங் அப்படிங்கிறது ஈஸி. ஓகே, சோ சைக்கிள் இல்லையா? ரோல் ஆகக்கூடியது என்னது நமக்கு? பைசைக்கிள். ரோலர், ரோலர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? மூவ் ஆகும். இதே மாதிரி இந்த ஒரு ட்ரைசைக்கிள், இதுவும் நமக்கு என்ன ஆகும்? உருளக்கூடியது. ரோலிங் அப்படிங்கிற இதுல இருக்கக்கூடியது எல்லாமே இதுதான். ஃப்ளூயிட், ஃப்ளூயிட் அப்படின்னா ஈஸி இல்லையா? தண்ணி மேல் மிதக்கக்கூடியது, அதுல வரக்கூடிய ஒரு உராய்வு. சோ இதுவும் காற்றில் நமக்கு மிதப்பது. ஸ்லைடிங், ஸ்லைடிங் அப்படிங்கும் பொழுது நமக்கு எது? ஸ்லைடர்ல நமக்கு வரக்கூடியது. இது நமக்கு இதே போல ஸ்லைட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ், மேலிருந்து கீழாக வரக்கூடியது. இதுவும் ஒரு வகையான ஸ்லைடர். சோ ஸ்லைடிங், ரோலிங், ஃப்ளூயிங், ஃப்ளூயிட். சோ இது மூணுமே என்னது நமக்கு? ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் செயல்படுது? உராய்வு. இதுல ரோலிங், ஸ்லைடிங், ஃப்ளூயிட் அப்படிங்கலாம். ஓகே, சோ ஆன்சர் சப்மிட் பண்றேன். எல்லாமே கரெக்டான்னு பாருங்க. சோ உங்களுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற பாடம் டாபிக் தான் பாக்குறோம். அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் இது எல்லாமே. ஓகே, சோ இதுல ஃபிரிக்ஷன்லயே லோ ஃபிரிக்ஷன், ஹை ஃபிரிக்ஷன், லோ ஃபிரிக்ஷன், ஹை ஃபிரிக்ஷன். சோ ஃபிரிக்ஷன்ல நமக்கு அதிகமாக எங்கெல்லாம் உராய்வு, அடுத்தது நம்ம பாதிப்பு காரணிகள் என்னென்ன, நன்மை தீமை எல்லாம் பார்க்க போறோம் இல்லைங்களா? சோ அதுல பாருங்க, இப்போ இதுல எதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப லோவா இருக்கக்கூடியது, எது ஹையா இருக்கக்கூடியது அப்படிங்கறதுதான். ஓகே, ஹை ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹை ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது டயர், இந்த ஜீப் நம்ம வந்து ஒரு மலை மேல ஏறுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உராய்வு அதிகமாக இருந்தா மட்டும்தான். அந்த இடத்துல டயர்னுடைய ஷேப்பு, தரையினுடைய அமைப்பு, இது எல்லாமே நமக்கு சரியானபடி இருந்தா மட்டும்தான் அந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? கரெக்டா மூவ் ஆகும். ராக் கிளைம்பிங், மலை ஏறக்கூடியது அப்படின்னு சொன்னா வழுவழுன்னு இருக்கிற மொசைக் தர, இல்ல டைல்ஸ், மார்பிள்ஸ் அப்படி இல்ல இருந்தா மலை நம்மளால ஏற முடியுமா? இல்ல. சொரசொரப்பான ஒரு தரையாக அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நமக்கு அது என்ன ஆகும்? நமக்கு கண்டிப்பாக ஈஸியா நமக்கு வந்து அந்த வேலை என்பது கரெக்டாக முடியும். அண்ட் தென் ஸ்லைட்டிங், இது ரொம்ப ஹார்டா இருக்கணும். வழுவழுப்பா இருந்தா அந்த இடத்துல என்ன ஆகாது? நமக்கு அந்த தீப்பொறி என்பது வரவே வராது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாப்பிங். நம்ம வண்டிய ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொன்னா
கொஞ்சமாவது கிரிப் வேணும். பிரேக் போடணும், டக்குன்னு நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? பிரேக் இல்லையா? பிரேக்க நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா? பிரேக் பிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த தரையாகப்பட்டது சொரசொரப்பாக இருந்தா மட்டும் என்ன ஆகும்? கரெக்டா அந்த இடத்துல ஈஸியா நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமானது. ரன்னிங் இன் சாண்ட், சோ அங்கேயும் நமக்கு ஹார்டா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? அது இதாகும். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் சேஞ்ச். இது எல்லாமே நமக்கு ஹை ஃபிரிக்ஷன்ல வரக்கூடியது, நாட் லோ ஃபிரிக்ஷன். தீஸ் ஆர் ஆல் ஹை ஃபிரிக்ஷன் கான்செப்ட். சோ ஹை ஃபிரிக்ஷன்னா டயர் நமக்கு வந்து கிரிப் அதிகமா கிடைக்கணும். ராக் கிளைம்பிங்ல சைக்கிளிங் மேட்ச், ஸ்டாப்பிங் யுவர் பைக் அண்ட் தென் ரன்னிங். சோ இந்த எல்லாமே நம்ம எதுக்கு சூஸ் பண்ணிருக்கோம்? ஹைக்காக. ஓகே, சாரி. நெக்ஸ்ட் லோ ஃபிரிக்ஷன் அப்படிங்கும்போது ஐஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? ஈஸியாக மூவ் ஆகும். அண்ட் தென் ஸ்னோ, பனியில நமக்கு வரக்கூடியது. அண்ட் தென் போர்ட் ஆன் வாட்டர், சோ இதுவும் ரொம்ப சாஃப்டாது. டால்பின் நமக்கு ஸ்விம் பண்ணக்கூடியதுன்னா அங்க நமக்கு ஃபிரிக்ஷன்ங்கிறது கம்மியா இருக்கும். பவுலிங் பால் ஆன் ரோலிங் ஆன் த ஆலி, ஸோ எல்லாமே நமக்கு லோ ஃபிரிக்ஷன்ல வரக்கூடியது. ஸோ லோ ஃபிரிக்ஷன்னா எந்தெந்த பிளேஸ்ல இருக்கும், எது ஹை ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான சார்ட் அவுட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபிரிக்ஷன்னா என்ன, எந்தெந்த இடத்துல எப்படி அந்த ஃபிரிக்ஷன் அப்ளை ஆகுது, எந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்துறோம், என்னென்ன வகை அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் நம்ம பார்க்கலாம். எல்லா ஆன்சருமே நமக்கு இது சரியாக இருந்தது. ஓகே, சோ இப்போ இந்த ஃபிரிக்ஷனை பத்தின நல்ல ஒரு சரியான ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். செட். எஸ், லோ ஃபிரிக்ஷன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், ஹை ஃபிரிக்ஷன்ங்கிறது எங்க அப்ளை ஆகுது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிரிக்ஷன்ல நம்ம எந்தெந்த இடத்துல அது உராய்வை நமக்கு பாதிக்கக்கூடிய ஒரு காரணிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். சார், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபிரிக்ஷன். What are the factors affecting? ஃபிரிக்ஷன்ல நமக்கு எங்கெல்லாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா, நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். நம்ம இப்ப பார்த்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது புரிஞ்சிருக்கும். சோ நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்ப லோ அண்ட் ஹைன்னு பார்த்தோம் இல்லையா? சோ சர்ஃபேஸ பொறுத்து மூவிங் ஆப்ஜெக்ட் ரஃபா இருந்ததுன்னு சொன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும் வழுவழுப்பா இருந்தா டக்குன்னு நடந்துரும். அண்ட் தென் வெயிட் ஆஃப் த பாடி, வெயிட் ஆஃப் த பாடின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு அந்த பொருளினுடைய எடையை பொறுத்து கண்டிப்பாக அந்த இடத்துல உராய்வு விசை அப்படிங்கிறது மாறுபடும். சோ நம்ம ஒரு சைக்கிள பெடல் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடி என்ன மாதிரி வெயிட்ல யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், வேகமாக மிதிக்க முடியும். சிங்கிளா போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமா நம்ம மிதிச்சிடலாம். பின்னாடி ஆனா ஒரு 100 kg வெயிட் இருக்கு, ஒரு ரைஸ் பேக் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அவ்வளோ வேகமாக நம்மளால அந்த சைக்கிள பெடல் பண்ண முடியாது. சோ அப்போ இந்த வெயிட்டை பொறுத்து என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த ஃபிரிக்ஷன்ங்கிறது சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஏரியா ஆஃப் கான்டாக்ட்னா அதனுடைய தொடு பரப்பு அகலமா இருக்கா அல்லது சின்னதா இருக்கா. இப்போ ஒரு லாரியினுடைய டயர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அது பிராடா இருக்கும் இல்லைங்களா? இதே சைக்கிளினுடைய டயர்ங்கிறது எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். அப்ப எடை வந்து ஒரு குறிப்பிட்ட எடையா இருக்கும்போது ஒன்னோட ஒண்ணு தொடும் போது அது என்ன ஆகும், அதனுடைய பரப்பளவு சரியாக இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம ரோட் ரோலர்லாம் எவ்வளவு பெரிய டயரா இருக்கு, எதனால அதனுடைய வெயிட் அதிகமா இருக்குங்கிறதுனால அதை தாங்கணும். இப்போ நம்மளுடைய சைக்கிள் டயர் ரொம்ப சின்னதா இருக்கு இல்லைங்களா? நம்மள என்ன மிஞ்சி போனோம், ஒரு 50 கிலோ 60 கிலோ அதுலதான் டிராவல் பண்ணுவோம். ஆனா ஒரு ட்ரக் அப்படின்னு சொன்னா அதுல 8 அல்லது 10 டயர் இருக்கும். ஒன்னொண்ணுமே எப்படி இருக்கும், நல்ல பிராடா இருக்கும். ஏன்னா அதுல டன் கணக்குல நம்ம என்ன பண்றோம், வெயிட்ட லிஃப்ட் பண்றோம். அப்போ அது டிராவல் பண்ணும்போது அந்த வெயிட்ட பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த டயருக்கு இருக்கணும் இல்லைங்களா? சோ அந்த ட்ரக்குடைய டயர் வந்து என்ன பண்ணும், அந்த வெயிட் அத்தனையுமே பேக் பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த டயரினுடைய அமைப்பு இருக்கணும். சோ இதுதான்
What are the factors அப்படின்னு சொன்னா nature of surface, weight of the body, and then area of contact. Okay, what are the advantages of friction? என்னெல்லாம் நன்மைனா இப்போ வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதே போல நமக்கு இதுல என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன நன்மை, உராய்வு காரணமாக எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ண முடியும், நமக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா கிரிப்பா நம்மளால பிடிக்கவே முடியாது இல்லையா. சோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி மெயின் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு we can hold object in our hand. hold object பிடிக்க முடியக்கூடிய தன்மையில என்ன ஆகும், கீழே விழுந்துடுவோம் இல்லைங்களா. அண்ட் தென் நம்மளால நடக்க முடியுது அப்படின்னாலே என்னது, அந்த இடத்துல உராய்வு விசை இருக்கிறதுனாலதான் நம்ம நடக்க முடிகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பேப்பருக்கும் பெண்ணுக்கும் உண்டான கான்டாக்ட். இந்த பெண்ணுக்கும் நமக்கு அதே மாதிரி இந்த போர்டுக்கும் உண்டானது பென் அண்ட் பேப்பர். சோ இதுக்கு உண்டான ஒரு கான்டாக்ட். சோ அதுவும் நமக்கு முக்கியமான ஒரு இதுல கிரிப் இல்லைன்னு சொன்னா என்னால எழுதவே முடியாது இல்லைங்களா. உராய்வு விசை இல்லை. நோட் பென்ல எழுதுறதும் ஸ்லேட்ல எழுதுறதும் இந்த மாதிரி போர்ட்ல எழுதுறதும் சோ நிறைய விஷயங்கள் நம்ம இதுல என்ன பண்ணலாம், நமக்கு இதுல நம்ம அந்த சாஃப்ட்னஸோ அந்த உராய்வு விசை இருந்தா மட்டும்தான் நம்மளால எழுத முடியும். அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸ், எல்லா வண்டிகளுமே நமக்கு நகர்கிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது மட்டும்தான் வண்டி எல்லாமே நம்மளால ரோட்ல மூவ் ஆக முடியும். ஓகே, அண்ட் தென் மேட்ச்ஸ்டிக், உராய்வு விசையினாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த தீப்ப நம்மளால என்ன பண்ண முடியுது, கொடியை உருவாக்க முடியுது. So these are all the advantages of friction. What are the disadvantages? Disadvantages அப்படின்னு சொல்லும் பொழுது பொருளினுடைய தேய்மானம். ஓகே, சோ பொருள் தேய்கிறது. உராய்வை தவிர்ப்பதற்காக நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், வேகமா செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு என்ன ஆகும், தேய்மானம் என்பது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பொருள் சீக்கிரமா டயர் எல்லாம் தேஞ்சு போயிடுது, நம்மளுடைய ஸ்லிப்பருடைய பாட்டம் தேயுது, இந்த டயர்னுடைய பாட்டம், இது எல்லாமே என்னது ஃப்ரிக்ஷனால வரக்கூடிய ஒரு விஷயம், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அதே போல் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், வெப்பம் அப்படிங்கிறதும் என்ன ஆகும், நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங், எப்படி இதை சரிப்படுத்தலாம், உராய்வை அதிகரிக்கிறதுனா நமக்கு என்ன ஆகும், அதனுடைய பிளேஸ் தொடு பரப்ப நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்ம என்ன பண்ணுவோம், லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணினா வண்டியில ஈஸியா நம்மளால ரோல் ஆக முடியும். அது போல சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பால் பியரிங் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பால், அதெல்லாம் நம்ம அதுல போட்டோம்னு சொன்னா வேகமாக அந்த என்ன ஆகும், டயர் அப்படிங்கிறது ரோல் ஆகும். ஓகே, ஸோ ஒரு சின்ன டாபிக் தான் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. வாட் இஸ் ஃப்ரிக்ஷன், what are the types of friction, factors affecting friction, what are the advantages and disadvantages. So இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த செஷன்ல பார்த்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னா கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம இப்ப பாக்குறது வந்து கெமிஸ்ட்ரி டாபிக்ல நம்ம வந்துட்டு லெசன் பார்த்திருக்கோம் இல்லையா, மேட்டர் அரௌண்ட். ஸோ அந்த லெசன்ல இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் MCQ நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. சோ இது செகண்ட் லெசனுடைய ஒரு கொஸ்டின்ஸ். நீங்க 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். யூ ரீட் தரோலி, ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சப்ஜெக்ட் நமக்கு வந்துட்டு மேட்டர் அரௌண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஓகே, yes. What is the first question? What is the smallest particle of matter that can exist independently? Option A, atom. Option B, ion. Option C, molecule. தனித்து இருக்கக்கூடிய பருப்பொருளினுடைய ஒரு சின்ன துகள்ங்கிறது என்னது? அணு, அயனி, மூலக்கூறு. சோ இது வந்து நம்ம நிறைய தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லா பொருள்களும் எதனால் உருவாக்கப்படுகிறது, ஒவ்வொரு பொருளுமே
மேட்டர் அப்படின்னு சொன்னாலே எதனால் உருவாகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினான விஷயம். சரிங்களா? சோ அது எதனால் ஒவ்வொரு பொருளும் உருவாக்கப்படுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சோம்னா அதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். பேசிக்கான கான்செப்ட். Second question. Which state of matter has a definite shape and a definite value? எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு definite shape and value இருக்கு? Liquid, gas, solid. குறிப்பிட்ட வடிவத்தையும் குறிப்பிட்ட கன அளவையும் கொண்ட பருப்பொருளினுடைய நிலை எது? திரவமா, வாயுவா, திண்மமா? எந்த பொருளுக்கு நமக்கு வடிவமும் கன அளவும் இருக்கு? சரிங்களா? சோ இதுதான் இது செகண்ட் கொஸ்டின். இதுவும் எளிதான கொஸ்டின். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா எல்லாரும் 10/10 வாங்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரி. எஸ். Third question. Which state of matter is highly compressible? Which state of matter is highly compressible? Solid, liquid, gas. So compressible capacity அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இருந்தது. என்ன? அதிகமாக அமுக்கக்கூடிய பருப்பொருளினுடைய நிலை எது? திண்மம், திரவம், வாயு. சோ இது மூணுல எது நமக்கு அதிகமாக ஆகக்கூடிய ஒரு விஷயம். Fourth one. Which of the following is an example of a homogeneous mixture? Which of the following is an example of a homogeneous mixture? Option A, sand and water. Option B, oil and water. Option C, salt solution. In these three, which is homogeneous mixture? You know the concept of homogeneous and heterogeneous, is it? நம்ம what is homogeneous, what is heterogeneous தெரியும் இல்லையா? சோ அது தெரிஞ்சாலே நமக்கு சரியான ஆன்சர் என்னன்னு தெரியும். பின்வருவனவற்றில் ஒரு படித்தான கலவைக்குண்டான எடுத்துக்காட்டு: மணல் மற்றும் நீர், எண்ணெய் மற்றும் நீர், உப்பு கரைசல். இது மூணுல நமக்கு எது ஒரு படித்தான கலவை? Fifth question. Substances made up of only one type of atom are called. Substances made up of only one type of atom. So different types of atom அதுல இல்லாம ஒரே மாதிரியான ஆட்டம் இருந்ததுன்னு சொன்னா அதனுடைய பேர் என்னது? Compound, mixture and element. இந்த மூணுக்கு ஒரே மாதிரியான ஒரே டைப்பான ஆட்டமால் உருவாக்கப்பட்டது. ஒரே வகையான அணுக்களால் ஆன பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சேர்மங்கள், கலவைகள், தனிமங்கள். இந்த மூணுல ஒரே வகையான அணுக்களால் ஆன பொருள் எது அப்படிங்கிறது தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுவும் கண்டிப்பா அடிப்படையா நம்ம படிச்ச கான்செப்ட் தான். நிச்சயமா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். Which of these non-metal is a good conductor of electricity? Which of these non-metal is a good conductor? Non-metalல நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? சல்பர், கிராஃபைட், டைமண்ட். In these three, which one is a good conductor in non-metal? These three are non-metal. Set metal, non-metal na படிச்சோம் இல்லையா அந்த லெசன்ல? சோ non-metalல நமக்கு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? கீழ்காணும் அலோகங்களை மின்சாரத்தை எது நன்கு கடத்தும்? கந்தகம், கிராஃபைட், வைரம். சோ இந்த மூன்று அலோகத்துல எந்த அலோகம் மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மையில இருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய பிக்சர் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? 7th one.
Which of the following is an example of a metalloid? மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டு இது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? சோ மெட்டலாய்ட்ல நமக்கு வந்து என்னது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. காப்பர், நைட்ரஜன், சிலிகான். காப்பர், நைட்ரஜன், சிலிகான்ல மெட்டலாய்டுக்கு எக்ஸாம்பிள் இது. பின்வருவனவற்றில் ஒரு உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு. தாமிரம், நைட்ரஜன், சிலிகான் நமக்கு வந்துட்டு எது உலோக போலி? உலோகங்களினுடைய பண்பும் அலோகங்களுடைய பண்பும் சேர்ந்து இருப்பதுதான் உலோக போலி என்பது மெட்டலாய்டு. ஓகே, which one is the example of metalloid? You know the answer, I think. Okay, eighth one, substances which undergoes oxidation reaction. Oxidizing agent, reducing agent, none of these. Substances which undergoes the oxidation reaction ல இது மூணுல எது நமக்கு வந்துட்டு செயல்படும்? ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படும் பொருள். ஆக்சிஜனேற்றி, குறைப்பான், இவை எதுவும் இல்லை. சோ இதுதான் எய்த் கொஸ்டின். எய்த் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் choose. 9.1 substances which act as bad conductor at low temperature and as good conductor at high temperature. Substances which act as bad conductor at low temperature and as good conductor at high temperature. Semiconductor, good conductor, bad conductor. குறைந்த வெப்பநிலையில் அரிதிர் கடத்தியாகவும் உயர்ந்த வெப்பநிலையில் நல்ல நற்கடத்தியாகவும். சரிங்களா? சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது மாறுபடக்கூடியது. குறை கடத்தி, நற்கடத்தி, அருகில் கடத்தி. சோ இந்த மாதிரி செயல்படக்கூடிய பொருளினுடைய பெயர் என்னது? குறைந்த வெப்பநிலையில அருகில் கடத்தி, உயர்ந்த வெப்பநிலையில் நற்கடத்தி, குட் கண்டக்டராக இருக்கக்கூடியது. Easiest way to represent the element and to write the chemical formula is using. நம்ம பல வகையில ஒவ்வொருத்தரும் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், என்ன அதுக்கு சிம்பிளாவா, பிக்சராவா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நமக்கு எது இப்ப கரெக்டா ஃபாலோ பண்றோம்? It is the easiest way to represent the element and to write the chemical formula we are using now. Symbol, formulas, feature. தனிமங்களையும் அவற்றின் வேதி வாய்ப்பாடுகளையும் எளிமையாக குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியது குறியீடுகள், சூத்திரங்கள், வரைபடங்கள். பிக்சர் யூஸ் பண்றோமா அல்லது குறியீடுகளா அல்லது சூத்திரங்களா? ஃபார்முலா, பிக்சர் ஆர் சிம்பல்? which one we are using to represent the element? Okay, so element நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்ப என்ன யூஸ் பண்றோம்? ஈஸியான விஷயம்ஸ். நம்ம பீரியாடிக் டேபிள்னா என்னன்னு தெரியும், எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியும். சோ கண்டிப்பா இந்த ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ ரொம்ப எளிதான கொஸ்டின் தான் இந்த 10 கொஸ்டினுமே. நம்ம இப்ப படிச்ச பாடத்துல இருந்து வரக்கூடிய இந்த கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் சரியான ஆன்சர் எழுதி நீங்க ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு இந்த ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற லெசனும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்தோம். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணிட்டு புது லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.
குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் நம்ம வந்து யூனிட் செகண்ட் பார்த்துருக்கோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதில் வந்து போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இஎம்எஃப் பற்றி பார்த்தோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தோம், டெட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதை சிமுலேஷன் பற்றி பார்த்தோம். அடுத்தனா ஒரு பேட்டரி எடுத்து ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ணி ஒரு வோல்ட் மீட்டரை ஆட் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தோம், செக் பண்ணோம், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சிமுலேஷன் தான் இந்த செல்ஸ் இன் சீரியஸ் அண்ட் parallel. இந்த கான்செப்ட்ல இதை படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், பட் அதை செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் நம்ம டாபிக் எடுக்கிறோம். ஓகே, ஸோ செல் அப்படின்னா பொதுவா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். அடுத்தன இப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய செல்லை நீங்க கனெக்ட் பண்ணா அது பேட்டரி. இப்படி கனெக்ட் பண்ணா இது வந்து பேட்டரி. ஒரு பேட்டரிக்குள்ள இந்த மாதிரி செவரல் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிய ஃபார்ம். சரியா பண்ணியிருப்பாங்க. சீரியஸ் கனெக்ஷனுக்கு பேரல் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன். நெகட்டிவ் டெர்மினல் பாத்தீங்கன்னா ஒரு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் இன்னொரு செல்லோடைய பாசிட்டிவ் டெர்மினலோட ஜாயின் இருக்கும். இன்னொரு செல்லோடைய அந்த நெகட்டிவ் டெர்மினல் இன்னொரு செல்லோட தேர்ட் செல்லோடைய பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி இருக்கும். ஃப்ரீயா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்டு பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் இந்த இந்த நெகட்டிவ் டெர்மினல் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரெண்டுமே ஃப்ரீயா இருக்கு. இதுதான் நமக்கு வந்து பேட்டரியோடைய பேட்டரி அப்படின்னு பட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரியில ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கா, இந்த இந்த எண்டு தான் இந்த ஃப்ரீ எண்டு, இந்த மைனஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரீ எண்டு. ஸோ நடுவில் இந்த மாதிரி இருக்கு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பட் நம்ம சிமுலேஷன்ல நம்ம பார்க்கும்போது இந்த செல்ஸ் பேட்டரிலாம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ ஒரு பேட்டரியை வச்சு நம்ம அது செல்லா இந்த மாதிரி மூணு என்ன பிரிச்சு பிரிச்சு வச்சு கூட நம்ம செக்